ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். நம் வாழ்க்கையில் பல மனிதர்களை பார்க்கிறோம். அதில் சிலர் நல்லவராகவும் சிலர் தீயவராகவும் இருக்கலாம். இருந்தாலும் மனிதர்களாகிய நமக்கு தீயவர்கள் நல்லவராகவும் நல்லவர்கள் தீயவராகவும் காணப்படுவார்கள். இந்த குழப்பம் அனைவருக்கும் உண்டு. இந்த விசித்திரமான படைப்பை எந்த படைப்பாளி படைத்தான்? இதில் நல்லவர்களை காப்பாற்றப் போவது யார்? தீயவர்களை அழிக்கப் போவது யார்? இப்படி பல கேள்வி நம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த கேள்விக்கான விடை உண்மை. மனிதர்களுக்கு உண்மை எதுவென்று தெரிய வேண்டும் என்றால் உண்மையை ஆராய ஒரு உருவம் வேண்டும். அந்த உருவம்தான் என்னடா? ஒண்ணுக்கு வருது, போயிட்டு வந்துடுறேன். அச்சோ. ஒரு பொண்ணை பின்னாடி வச்சுட்டு என்ன பண்ணணும்னு கூட தெரியல. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு நான் என்னத்த பண்றது? ஷிலா, ஷிலா, எங்கடி இருக்க? என்ன ஆச்சு சார்? எல்லாம் வர காணும் சார். என்ன பண்றதுன்னு தெரியல சார். பயப்படாத, நான் போலீஸ் தான், வா தேடலாம். தேங்க்யூ சார். சார், அங்க ஒரு கால் துண்டா கிடக்குது சார். தம்பி, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா இருக்கிறாங்கப்பா. யாருப்பா? தம்பி, உனக்கு தெரியுமா? தெரியும் சார். போய் கூட்டியா போ. மா, இது உங்க பொண்ணோடத பாருங்க.
யம்மா 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 என் பிள்ளை எப்படி கொண்டு விட்டாலே எந்த பாவிங்க என் பிள்ளைய கொல்ல மனசு வந்துச்சு அடி வயிறெல்லாம் ஏறியுது விட்டாதீங்க என் பிள்ளைய கொண்டு விட விட்டுறாதீங்க ஐயா என் பிள்ளை எப்படி பார்க்க முடியுது பெத்த வயிறு எரியுது ஐயா ஒரு நிமிஷம். ஐயப்பா யாராவது அம்மா யோ என்ன பண்ணி வச்சிருக்க? என் கொல்ல எதுக்கு என் பிள்ளைய கொல்ல உருவத்திலே வந்து என் பிள்ளைய கொல்லிட்டாளே இதுக்கு தான் பூஜை பண்ணனா உனக்கு தாய் தாய் என்ன தாய் சாமி முன்னாடி வந்து இப்படி பேசினிருக்க என் பிள்ளைய கொல்லிட்டாங்க இது சாமிய கும்பிடாகோரி என் பிள்ளைய கொண்டு விட்டாயா கொண்டது மட்டும் இல்லாம என் பிள்ளைய பிச்சு தின்னுட்டாயா தாயி அகோரிங்களை பத்தி தப்பா பேசக்கூடாது தாயி அது மகா பாவம் நல்லா கேட்டுக்கோ தாயி எந்த ஒரு அகோரியும் ஒரு உயிரை கொண்டுட்டு பிணமாக்கி தின்ன மாட்டான் இறந்த பிணத்தை தான் தின்பான் அதுவும் எல்லா அகோரியும் தின்ன மாட்டான் நீ சொல்றியே கண்டிப்பா அவன் அகோரியா இருக்க முடியாது இதில் யாரை தப்புன்னு சொல்லலாம்? இந்த பொண்ணை படைத்த அந்த தாயையா, இல்லை இந்த பொண்ணுக்கு நடந்த மாதிரி வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அந்த பைத்தியக்காரனை கொன்ன அந்த காவலாளியையா, இல்லை தன்னை அறகுறையாக நினச்சி தெரியாமல் ஒரு கொலை பண்ண இந்த பைத்தியக்காரனையா? இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நல்லவங்களும் கெட்டவங்களாக தெரியுறாங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பாவப்பட்ட ஜென்மங்கள் இந்த மனிதர்கள் பாவத்தை கழிக்கவே உயிர் வாழ்கின்றனர், கழிந்தவுடன் மறைகின்றனர்.